Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங்ல எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இது ரெண்டா ஃபோல்ட் பண்ணிருக்கு பாருங்க. இங்க கட் பண்ணி இத செப்பரேட்டா எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட். இது ரெண்டுமே ஈவனா வெச்சுக்கோங்க. அப்பதான் வந்து ரெண்டு சைடுமே நமக்கு வந்து கரெக்ட்டான அளவுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து போட்டு ஸ்டிட்ச் பண்ண முடியும். இப்போ இதுக்கு மிடில்ல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு மிடில்ல லைட்டா சிசர் கட் பண்ணி வெச்சுக்கலாங்க. அதே மாதிரி இந்த லைனிங் பிட்ல கூட நம்ம வந்து ஒரு சிசர் கட் பண்ணி வெச்சுக்கலாம். இது ரெண்டுமே சேமா வெச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ரைட் சைடு இது ராங் சைடு ரைட் சைடு வந்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த பிளேஸ்ல வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோமோ அந்த பிளேஸ்ல ஒரு கோடு போட்டுக்கலாம். இல்லனா வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்டிட்ச் பண்ண முடியும்னா நீங்க அப்படியே கூட ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரெண்டுமே ஈவனா வெச்சுக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்துறங்க அப்படியே. இத வந்து பாத்துக்கோங்க. இந்த கட் பண்ணி வச்சிருக்கிறது ஃப்ரண்ட் சைடு. அதே மாதிரி ரெண்டு சைடுமே இது இருக்கு பாருங்க. இது வந்து இப்போ நம்ம அப்படியே ஒன்னு மட்டும் இங்க வெச்சிட்டு இன்னொன்னு எடுத்துறேன். இப்போ பாருங்க இது எந்த பிளேஸ்ல நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோமோ அந்த பிளேஸ்ல இது ரெண்டுமே சேமா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா ஸ்டிட்ச் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து இதே மாதிரி இத கூட வந்து பாருங்க இது ரெண்டுமே பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த லாஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி இந்த லாஸ்ட்ல வந்து ஃப்ரண்ட் சைடு கட்டிங் இருக்கு. இப்போ பாருங்க இது ரெண்டுமே ஈவனா கரெக்ட்டா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம எந்த பிளேஸ்ல ஸ்டிட்ச் பண்றோமோ அதே பிளேஸ்ல ஸ்ட்ரைட்டா வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு ஒரு ஸ்ட்ரைட் இங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஓபன் பண்ணிட்டு இப்படி இதுக்கு மேல வந்து ஒரு ஸ்டிட்ச் பண்ணலாங்க. இப்போ ரெண்டுமே தனித்தனியா செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ இத மடிச்சிட்டு இதுக்கு மேல இன்னொரு தையல் போடலாங்க. இப்போ ரெண்டுமே செப்பரேட் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி பீஸ் ரெண்டு எடுத்துக்கலாங்க. இத வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணி ரெண்டா கட் பண்ணி வெச்சுக்கலாம். எதுக்குன்னா இந்த பிட் பாருங்க நமக்கு கம்மியா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பாத்துக்கோங்க நீங்க. இது வரைக்கும் வருது ரெண்டு பிட்டா வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி இத ரெண்டா எடுத்துக்கலாங்க. இப்போ இது கரெக்ட்டா இப்படி வெச்சிட்டு இதுக்கு மேல வந்து ஒரு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ்ல இருக்கிற ரைட் சைடும் அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரைட் சைடும் சேமா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு இது லைட்டா சின்னதா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்கங்க. இதுக்கு மேல வந்து அப்படியே வெச்சு நம்ம ஒரு ஸ்டிட்ச் பண்ண போறோம்.
இப்போது இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன ஸ்டிச் இங்கே போடலாம். இப்போது இதுக்கு மேலே வந்து இன்னொரு தையல் போடலாம். அப்போ தான் வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இந்த சைடில் இன்னொரு தையல் போட்டுடலாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பிட்டை கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் சேம் இதே மாதிரி நம்ம இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போது இதை சுற்றி வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நீட்டாக வந்து நம்ம வந்து இங்கே ஸ்டிச் பண்ணதே தெரியாத மாதிரி நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி அந்த ஸ்லீவும் தைச்சி முடிச்சுக்கலாங்க. இப்போது 2 ஸ்லீவுமே நான் வந்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது ரெண்டுமே இந்த மாதிரி மடித்தோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள். இந்த கட்டிங் வந்து ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட் சைடில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைட் தைக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீட்டான ஃபினிஷிங்கோட ஸ்லீவை எப்படி அட்டாச் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.